தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் முத்துப்பேட்டை கிளையின் சார்பாக பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்கின்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. சமீப காலமாக இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையிலும் படங்கள் இந்தியாவில் வந்து கொண்டு இருக்கின்றன. சமீபத்தில் வெளிவந்த கேரளா ஸ்டோரி, புர்கா, பர்ஹானா போன்ற திரைப்படங்கள் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்மத்தை கக்குகிறது. குறிப்பாக கேரளா ஸ்டோரி என்கின்ற படம் 32,000 இஸ்லாமியர்கள், 32,000 பெண்கள் இஸ்லாமியர்களாக மதமாற்றப்பட்டு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டார்கள், அவர்கள் பெரிய அளவிற்கு வேதனைகளுக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று லவ் ஜிஹாத் என்கின்ற பெயரில் ஒரு பெரிய பொய் பரப்பப்பட்டது. அதற்காக பல மாநிலங்கள் அந்த படத்தை தடையும் செய்தது. தற்போது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்திருந்த நேரத்தில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் கற்பனை என்று அந்த திரைப்பட குழு தெரிவித்திருக்கிறது. படத்தை வெளியிடுவதற்கு அனுமதித்திருக்கக்கூடிய அதே உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறது என்றால், இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் போலியானவை, கற்பனையானவை என்கின்ற அந்த டேகோடு தான் நீங்கள் அந்த படத்தை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. கருத்துரிமை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வெளியிட அனுமதித்தாலும் இது சமுதாயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது, ஆகவே நீங்கள் இது உண்மை கதை இல்லை என்பதை சொல்லி நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப உச்சநீதிமன்றத்தில் போய்கிட்டு இது உண்மை கதை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த திரைப்பட குழு வெளியே வந்து மக்களிடம் 32,000 பேர் இவ்வாறு மதமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பொய்யை சொல்வார்களே, ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை குறித்து பிரதம மந்திரி கர்நாடக தேர்தலில் கூட பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார். இந்த படத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் என்று அவர் சொன்னார். இப்போது இந்த விஷயத்தை குறித்து உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு பிரதம மந்திரியினுடைய பதில் என்ன என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் வந்து செல்கிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவற்றின் மீது கல்லெறியக்கூடிய வேலையை ஒரு சிலர் செய்கின்றனர். அவர்களுக்கு திராணி இருக்குமேயானால் அவர்கள் எங்களுடைய விவாத அழைப்பினை ஏற்றுக்கொண்டு எந்த விஷயங்களை குறித்து அவர்கள் திரைப்படங்களில் வெளியிடுகிறார்களோ அந்த விஷயங்களை குறித்து வெளிப்படையான பொது விவாதத்திற்கு வர வேண்டும் என்கின்ற விவாத அழைப்பையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறது. பேர் பொறுப்பு அல்லமீன், மாநில செயலாளர்.